welcome back to Art and Lifestyle. நம்ம இன்னைக்கு தெர்மாகோலை யூஸ் பண்ணி ஸ்பைஸ் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தெர்மாகோல் எல்லாமே ஃப்ரிட்ஜு ஏசி வாங்கினப்போ வந்த தெர்மாகோல் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஆர்கனைசர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய தெர்மாகோல் எடுத்துக்கிறேன். என்னோட ஷெல்ஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 48 இன்ச்சஸ் லென்த் அண்ட் 20 இன்ச்சஸ் டெப்த். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ஆர்கனைசரை நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அன்னிவனாக இருந்தாலும் பரவாயில்ல, தெர்மாகோல் வெயிட் தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பெரிய தெர்மாகோலை நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த தெர்மாகோலை நான் கொஞ்சம் சைஸுக்கு சின்னதாக கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதில் நான் 3 ஸ்டெப் வைக்க போகிறேன். ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் 3.5 inches ஹைட் டிஃப்ரென்ஸ் விடுறேன். இதோட ஹைட்டை நான் 1 inch அளவுக்கு குறைக்க போகிறேன். இது 1 inchக்கு மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஹைட் சரி பண்ணியாச்சு. இப்போ இதோட வித்தை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். அது என்னோட ஸ்பைஸ் ஜார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் சின்னது பண்ண போகிறேன். எனக்கு 5.5 inch இருந்தால் போதும் வித்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க மாதிரியான தெர்மாகோல் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட என்ன தெர்மாகோல் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ரொம்ப திக்னஸ் கம்மியான தெர்மாகோல் இருக்குது அப்படின்னா அந்த திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோமுக்கு மேலே இன்னொரு ஃபோமை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகிடும், வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு கைட்லைனாக வச்சு உங்களோட ஷெல்ஃபை டிசைன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய தெர்மாகோலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவும் 5.5 inchesக்கு வித் கட் பண்ணோம் இல்லையா, அதை நான் செகண்ட் ஸ்டெப்பாகவும் அதில் மீதியான இன்னொரு பார்ட்டை தேர்ட் ஸ்டெப்பாகவும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த தேர்ட் ஸ்டெப்பை நான் ஒரு 3 inchக்கு கம்மி பண்ணியிருக்கேன் ஹைட்டை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தெர்மாகோலில் ஒன்றா வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஒரு 3 வாட்டி நல்லா பேஸ்ட் பண்ணதும் தேர்ட் ஸ்டெப்பாக இருக்க சின்ன தெர்மாகோலை இதோட சேர்த்து வச்சு இன்னொரு 3 வாட்டி நல்லா பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நகரவும் நகராது, நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டுறது. இப்போ இதுக்கு மேலே ஒரு திக்கான ஷீட்டை நம்ம ஒட்ட போகிறோம். திக்கான ஷீட் உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து பழைய கேலண்டர் எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் திக்காக இருக்க கேலண்டராக எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நார்மல் ஸ்கூல் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடலாம். இந்த தெர்மாகோல் என்டராக டிஃப்ரெண்ட் சைஸு, டிஃப்ரெண்ட் ஷேப்பு, திக்னஸும் ரொம்ப அதிகம். இதை வச்சு நம்ம இன்னொரு ஆர்கனைசர் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் உங்ககிட்ட என்ன தெர்மாகோல் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பண்ணுறதையும் காமிக்கிறேன். அண்ட் எங்கள் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆர்கனைசர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால எனக்கு இன்னொரு ஆர்கனைசர் தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து மீதி ஒரு 19 inchesக்கு கேப் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ 19 inches கேப்புக்கு 19 inches நம்ம அப்படியே கட் பண்ணிட முடியாது. ஒரு 18.5 inchesக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 18.5 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே சைஸில் இன்னொரு தெர்மாகோலையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தெர்மாகோல் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த சின்ன 2 சைஸ் தெர்மாகோலை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே பெரிய சைஸில் இருக்க தெர்மாகோலை ப்ளேஸ் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப்பாக நான் இன்னொரு தெர்மாகோலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செல்லோ டேப் வச்சு நான் ஒட்ட போகிறேன். இதுக்கு மேலே திக் ஷீட் நல்லா கவர் பண்ணிக்கலாம்.
2 ஆர்கனைசரையும் நல்லா திக் ஷீட்னால கவர் பண்ணியாச்சு. இது நல்லா காயட்டும். க்ளூ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன விருப்பப்படி எந்த டிசைன் வேணால் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுக்காக நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். பட் இந்த வால் ஸ்டிக்கர் இதுக்காக நான் வாங்கலை, ஏற்கனவே யூஸ் பண்ணி கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறேன். பட் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஏதாவது கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பழைய கிளாத் நல்ல டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் வால் ஸ்டிக்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபினிஷிங்லாம் கரெக்டாக வரல. நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் இந்த பேப்பரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. சின்ஸ் நம்ம வந்து உள்ள பேப்பர் ஒட்டியிருக்கிறனால அதில் நிறைய மடிப்புலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரல. ஸோ நீங்கள் வால் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ட்ராபேக் இருக்குது, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 ஆர்கனைசரில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். Hope you all enjoy this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.